பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறிப் போனார்கள். யார் காத்திருந்தது? பவுல் காத்திருந்தாரு. யாருக்காக காத்திருந்தாரு? சாமுவேலுக்காக காத்திருந்தாரு. சாமுவேல் என்ன சொல்லிட்டு போனாரு? நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறமா பலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் போனார். ஓகே அப்படின்னு சொல்லி சவுலும் வெயிட் பண்றார். எத்தனை நாள் வெயிட் பண்றாரு? 7 நாள். இந்த 7ங்கிறது பரிபூரணம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவங்க அந்த 7 நாளுங்கிறது ஒரு பரிபூர்ணமா எண்ணுகிறதுனால அந்த 7 நாள் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பெரிய ஒரு யுத்தத்திற்காக வந்திருக்கிறாங்க. இவங்க இந்த இடத்துல தங்கியிருக்கிறாங்க. அதுக்கு பயப்பட்டு ஜனங்களும் சவுலும் சேர்ந்து இங்க இருக்கிறாங்க. அதுவும் எந்த இடத்துல இருக்கிறாங்க? கில்கால்ல இருக்காங்க. இந்த கில்கால் அப்படிங்கிறது ஆவிக்குரிய விதத்துல அவமானம் அகற்றப்பட்ட ஒரு இடம். பாவம் அகற்றப்பட்ட ஒரு இடம். அதுதான் கில்கால். பாவம், அவமானம்லாம் அகற்றப்படணும்னா அது எந்த இடமா இருக்கும்? அந்த இடம் இயேசுவின் இடம். இயேசுவின் பாதப்படி. இயேசுவின் பாதப்படி தான் கில்கால். அந்த கில்கால்ல வந்துட்டாங்க. வெயிட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு 7 நாளைக்கு மேல வெயிட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்களால அதை பொறுக்க முடியல. பொறுமை இல்லை. அவங்க என்ன பண்றாங்க? அவசரப்படுறாங்க. பொறுமை இல்லாததுனால அங்க அவசரப்படுறாங்க. அவசரப்பட்டு சிதறி போறாங்களாம். ஜனங்கள் சிதறி போறாங்க. ராஜா சவுலும் அங்கதான் இருக்கிறார். ஜனங்கள் சிதறி போறாங்க. இன்னைக்கு இப்படித்தான் நாமும் சிதறி போயிட்டுருக்கோம். யார்கிட்டேருந்து? கில்காலை விட்டு சிதறி போயிட்டுருக்கோம். இயேசுவுடைய சன்னிதானத்தை விட்டு சிதறி போயிட்டுருக்கோம். இயேசுவை விட்டு சிதறி போயிட்டுருக்கோம். ஏன்னா நாமே ஒரு குறித்த டைமை வச்சுக்கிறோம். ஒரு வாரத்துக்குள்ளே இது நடந்துடணும், ஒரு நாளைக்குள்ளே நடந்துடணும், ஒரு மாதத்துக்குள்ளே நடந்துடணும், ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்துடணும். கால அட்டவணையை நாம ஆண்டவருக்கு நியமித்து இதுக்குள்ளே நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா நான் கில்காலை விட்டு போயிடுவேன். கில்காலை விட்டு போறியப்பா, அங்கே உனக்கு பாவம் உன்னை விட்டு நீங்குது, உன் அவமானம் உன்னை விட்டு நீங்குது, தேவனுடைய இடம் பாது. அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு நான் நினச்சது நடக்கணும். நடந்தாதான் நான் கில்காலில் இருப்பேன். இல்லைன்னா நான் சிதறி தான் போவேன். கில்காலை விட்டு வெளில போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால இங்கே சவுலும் அந்த இடத்துல சவுல் ஸ்திரப்படலை. கில்காலில் சவுல் ஸ்திரப்பட்டிருந்தா, பலப்பட்டிருந்தா, இயேசுவின் சந்நிதியில், இயேசுவின் பிரசனத்தில், இயேசுவின் பாதப்படியில் தாவீதை போன்று ஸ்திரப்பட்டிருந்தா சவுல் அவசரப்பட்டு அங்கே அந்த பலியை கொடுக்க தயாராகியிருக்க மாட்டார். ஆனால் சவுல் பலப்படாததுனால, அவருக்கும் அந்த பொறுமை இல்லாததுனால, என்ன 7 நாள் வெயிட் பண்ணியாச்சு. 7 நாள் தானே சொன்னாங்க. 7 நாள் வெயிட் பண்ணியாச்சு. இன்னமும் வரல. சரி, இனிமே அவர் வரப்போறதில்ல. இங்க பார்த்தா ஜனங்களும் சிதறாங்க. நாம என்ன பண்ணிருவோம்? கொண்டு வாங்க. என்ன பலி தானே குடுக்கணும். அதை நானே குடுக்குறேன். பழைய ஏற்பாட்டின் காலத்துல ராஜா பலி கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப குறிப்பிட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஆசாரியன் தான் பலி செலுத்துவாங்க. ராஜா பலி செலுத்துறது ரொம்ப ரொம்ப தவறு. இல்ல. சாரி. அப்படி இல்ல. பலி செலுத்துறதற்குன்னு ஆண்டவர் யாரை நியமித்திருக்கிறாங்களோ அவங்க தான் பலி செலுத்தணும். அதை விட்டுட்டு இவங்களா அவங்களுடைய சுய பலத்தினால அது செய்யக்கூடாது. என்ன
இங்க ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, தேவ சித்தம் அங்க நிறைவேறணும். தேவ சித்தம் ஆசாரியன் பலி செலுத்தணும். சாமுவேல் பலி செலுத்தணும். அதனால தேவன் என்ன பண்றாரு, "நீ வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்றாரு. ஆசாரியன் வரல. அங்க என்ன பலி செலுத்தணும்? சர்வாங்க தகன பலியும் செலுத்தணும், சமாதான பலியும் செலுத்தணும். சர்வாங்க தகன பலி அப்படிங்கிறது அந்த மாம்சத்தை சுட்டு எரிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ ஆல்ரெடி கில்கால்ல இருக்காங்க. மாம்சத்தை சுட்டெரிக்கிறதுனா என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாம்ச கிரியைகளை, மாம்ச எண்ணங்களை, மாம்ச செயல்பாடுகளை, மாம்ச காரியங்களை சுட்டெரிக்கணும். மாம்ச சிந்தையை சுட்டெரிக்கணும். அது மட்டும் இல்ல, சமாதான பலியும் செலுத்தணும். சமாதான பலிங்கிறது தேவனுடைய சமாதானம். அடுத்தபடியா என்ன அதுல இருக்கு? அந்த பலின்றதுல உணவு இருக்கு. அடுத்து அதுல உறவு இருக்கு. அப்போ சமாதான பலிங்கிறது கூட்டுறவு. உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும். அதாவது இந்த சமாதான பலி செலுத்தணும் அப்படின்னா, தேவனுக்கான ஒரு முதன்மையான ஒரு பகுதியை அந்த பலி பொருள்ல எடுத்து வைக்கணும். அது தேவனுக்கானது. அடுத்தபடியா மீதமுள்ளத ஆசாரியர்கள் சாப்பிடுவாங்க. அதுதான் அந்த கூட்டுறவு. அப்போ அங்க கில்கால்ல இருக்கிறது ராஜா தான். ஆசாரியன் வரவே இல்லையே. ஆனா அதுக்குள்ள இவர் அவசரப்பட்டு என்ன பண்றாரு? பலி கொடுக்கிறார். அப்ப என்ன நடக்குது? தேவ சித்தம் அங்க மீறப்படுது. தேவ கட்டளை அங்க மீறப்படுது. அதனால அங்க ஒரு வார்னிங் சவுலுக்கு கொடுக்கப்படுது. சாமுவேல் வராரு. கரெக்ட்டா அந்த 7வது நாள் வந்துட்டாரு சாமுவேல். இங்க பலி செலுத்தணும். இல்ல நான் பண்ணிட்டேன். ஏன் பண்ண? இந்த மாதிரி ஜனங்கள் அவசரப்பட்டாங்க. சிதறி போறாங்க. கில்கால்ல இருக்க மாட்டேன்றாங்க. அதனால நான் அவசரப்பட்டு எங்க அவங்க போயிடுவாங்களோன்னு சொல்லி பண்ணிட்டேன். அப்படியா? பண்ணிட்டியா? யார் உன்ன பண்ண சொன்னது? தேவ சித்தத்த மீறி நீயா ஏன் செஞ்ச? அப்படின்னு சாமுவேல் ஒரு வார்னிங் குடுக்குறார். அதுபோல தான் இன்னைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல காத்திருக்கிறதே கிடையாது. எதுக்கெடுத்தாலும் அவசரப்பட்டு, நாமளா ஒரு முடிவெடுத்து, நாமளா ஒரு காலக்கெடுவ ஆண்டவருக்கு விதித்து, அவசரப்பட்டு செயல்பட்டு, அப்புறம் பிரச்சனை வரும்போது உட்கார்ந்து வருந்திக் கொண்டிருப்போம். ஆண்டவர் இன்னைக்கு அந்த வார்னிங்கா நமக்கு சொல்றது, "நீ காத்திரு, கில்கால்லே காத்திரு, சிதறாத, நடக்கலைன்னு சிதறாத, தாமதமாகுதுன்னு சிதறாத, காத்திரு, எல்லாம் நன்மையாவே இருக்கும்." காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.